ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். பகல்காம் அட்டாக் நடந்த தாக்குதல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவை ஒழுக்குச்சு இந்த சம்பவம். ஸோ இந்த சம்பவத்தில் பார்த்தோன்னா இந்துவா முஸ்லீமாக கேட்டு சில 4 தீவிரவாதிகள் சுட்டு கொண்டிருக்காங்க. 27 குடும்பங்களை. அதில் சில இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இது இந்தியா முழுக்க ஏதாச்சு இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் மூலக்கூடிய அளவுக்கு இந்த இது போச்சு. ஸோ இது இந்த தாக்குதல் உலகமே கண்டனம் சொன்னாங்க. ஸோ இந்த தாக்குதல் ஈடுபட்ட இந்த 4 கொடூர நாய்களை நம்ம இந்திய இராணுவம் சுட்டு கொண்டிருக்காங்க. அதாவது 4 பேரில் 3 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. அவை எப்படின்னா, அந்த பகல்காம் நடந்தது தெரியுங்களா, அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சுரங்கத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு சுரங்கத்தை ரெடி பண்ணி அது வழியாக தோண்டி அதாவது பாகிஸ்தான் காஷ்மீர் ஆக்குப்பைம்பாங்க. பாகிஸ்தான் ஆக்குப்பை காஷ்மீர்பாங்க அது பேர். அந்த இடத்துல வடியை ஏற்படுத்திட்டு இருக்கிறப்போ நம்ம இந்தியாவோட உளவுத்துறையும் இந்தியாவோட இராணுவம் சிஆர்எஃப் படைகளை உன்னிப்பாக கவனித்து கரெக்டான நேரத்தில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த பார்லிமெண்ட்டில் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இது அரசியல் கட்சியை தாண்டி அந்த 4 கொடூரர்களை கொண்டிருக்காங்க. நம்ம இந்திய இராணுவ வீரர்களுக்கு நான் தலை சிறந்து நான் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தீவிரவாதங்கள் மத அடிப்படையில் நடக்கக்கூடாது. மதத்தை இதுக்காக ஒரு தீவிரவாத செயல் ரொம்ப கேவலமான ஒன்று. ஸோ இந்த 3 நாய்களை சுட்டு கொண்டு இருக்காங்க நம்ம இந்திய இராணுவ வீரர்கள். அதை நம்ம வரவேற்கிறோம். ஸோ எல்லாருமே நம்ம இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா மதங்களை தாண்டி தீவிரவாதத்துக்கு எதிராக நிற்கும் தான் நான் யூடியூப் சேனல் சொல்லிக்க விரும்புகிறேன். அதை கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் அதுக்கப்புறம் பல இதுகள் பார்த்துருப்போம். இதை நடந்து போய் இந்த தீவிரவாதிகளை கொண்டிருக்காங்க. ஸோ இதை நான் வரவேற்கிறேன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறும் முத்துக்கு பதிலாக முத்து பிரகாஷ். பாய்.